வணக்கம் கிளிக்கி மோமோ. இன்றைக்கி குக்கிங் டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலு ஜீரா ஃப்ரை. இது நம்ம எப்போதும் எல்லா வீட்லேயும் செய்கிறது தான். அதிகமாக வடநாடுகளில் நார்த் இந்தியா சைடில் வந்து அதிகமாக இது செய்வாங்க. குறிப்பாக கொல்கத்தா சைடு 3 வேளையும் டெய்லி செய்யக்கூடிய ஒரு பொருள்னால் உருளைக்கிழங்கு சம்மந்தமான பொருள் தான். உருளைக்கிழங்கு தான். அவங்க உருளைக்கிழங்கு இல்லாமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து அலு ஜீரா ஃப்ரை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பேஜை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் வந்து வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அது எப்படி செய்யலாம், செய்முறை என்னென்ன தேவைப்படும், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போது இது செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 4, ஜீரகம் 2 ஸ்பூன், எண்ணெய் வந்து 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், உலர் மாம்பழத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி, இஞ்சி 1 துண்டு. உலர் மாம்பழத்தூள் அப்படின்னா நம்ம சாட் மசாலா, அதுதான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நார்த் இந்தியா சைடில் யூஸ் பண்ணுற சாட் மசாலா வாங்கிங்க. இல்லைனா ஜல்ஜீரா கூட போடுற பவுட்ரு இருக்கும், அது வாங்கிங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அது நம்ம நார்த் இந்தியாவில் பானிபூரி, இந்த தஹிபூரி மேலே போட்டு கொடுப்பாங்க அந்த பவுடரு. அது வந்து கடைகளில் கிடைக்கும். உலர் மாம்பழத்தூள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு எதாவது நினச்சிக்காதீங்க, ஏன்னா நார்த் இந்தியன் டிஷ் இது, அதனால் அந்த பவுட்ரு போடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் தேவையான பொருட்கள். இனிமேல் அடுத்து இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சுருக்க 4 உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது தொலி சீவி வேக வைக்காதீங்க, தொலியோடு வேக வைங்க. வேக வச்ச பிறகு அந்த ஆற வைங்க. ஆற வச்சு தொலியை எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல கட்டியான உருளைக்கிழங்கு வரும். நீங்கள் உருளைக்கிழங்க தோல் சீவி வேக வச்சிங்கன்னா அது மசிஞ்சிரும், நம்மளால் அலு ஜீரா செய்ய முடியாது. அதனால் தோலோடு வேக வைங்க. எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு கத்தி வச்சு குத்தி பார்த்தா தெரியும் அது வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு சீரகம் போடணும். சீரகம் போட்ட பிறகு பொடியாய் நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி போடுங்க. அது வெந்த பிறகு அதுக்கு மேலே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கணும். நம்ம அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். கொஞ்சம் தீயும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்குங்க, ரொம்ப வதக்கிறாங்க இதாயிரும். இப்போ மசாலா நல்லா ரெடியான பிறகு ஏற்கனவே வேக வச்சு உருளைக்கிழங்க தோலை உரித்து சின்ன சிறு துண்டுகளாக வெட்டணும். நம்ம வெட்டி நம்ம ஏற்கனவே வேக வச்ச மசாலா கூட அந்த உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்து வதக்கணும், சாத்தை பண்ணணும். ரொம்ப அழுத்தி வதக்கக்கூடாது. உருளைக்கிழங்க சாத்தை பண்ணணும். அதை அப்படியே சாத்தை பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். ரொம்ப அழுத்தி வதக்காமல் மேல் டாப்பில் ஒரு 3 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்க பிடிக்கணும், அந்த அளவு வதக்கினா போதும். அது ஒரு 2-3 நிமிஷம் வதங்கும். ஜீரகம் எல்லாமே அதில் சேரணும், உருளைக்கிழங்குல சேர்ந்து அந்த ஸ்மெல்லு வந்த பிறகு ஒரு 3 நிமிஷத்தில் வந்துடும். ஸ்மெல்லு வந்த பிறகு நீங்கள் இறக்கிடலாம், ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும். இந்த அலு ஜீரா ஃப்ரையை வந்து நம்ம ரச சாப்பாடு, சாம்பார் சாதம் கூட, தயிர் சாதம் கூட சாப்பிட்லாம். இப்போ இதுவே நார்த் இந்தியா சைடில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க, பூரி கூட சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அலு ஜீரா சமோசான்னு சொல்லிட்டு சமோசா ஸ்டஃப்பு, சீட்டில் ஸ்டஃப் வச்சு ஃப்ரை பண்ணி சமோசா மாதிரி சாப்பிடுவாங்க. இது எல்லாமே எல்லாத்துக்குமே கரெக்டாக பொருந்தக்கூடிய ஒரு டிஷ்ஷு, சைடிஷ். இது கூட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம எல்லா வீடியோக்களும்
உங்களுக்கு வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.